கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த குளத்தல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காரங்காடு என்னும் ஊரில் மரிய பவுல் என்பவர் வசிக்கிறார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 62 வயது சார்ந்தவர். இவர் என்னென்னா ஒரு சாதாரண ஒரு மரத்தச்ச வேலையை தான் செய்கிறார். பார்த்தீங்கன்னாக்கா இவர் மக்களுக்கு பயன்படும் வகையில் நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கார். அதுபடி பார்த்தா ஒரு 3 கண்டுபிடிப்பு செய்திருக்கார். அதை தமிழ்நாடு அரசு சார்பாட்டு ஊரக கண்டுபிடிப்பாளர் விருதை வழங்கியிருக்கு. இதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா ரூரல் இனோவேட்டர் அவார்ட். இந்த அவார்டை இவருக்கு தந்து பெருமைப்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரூபாய் 1,00,000 கொடுத்து இவரை சிறப்பித்துள்ளது. குமரிக்குரல் பத்திரிகை சார்பாட்டு அவரோட வீட்டுக்கே சென்று நம்ம இதை பற்றி அவரோட நேரலையாட்டு கேட்டபோது அவர் சொன்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் மரிய பவுல். நான் காரங்காடு ஊரில் நான் கிழக்கு தெரு பகுதியில் வசித்து வருகிறேன். நான் 10வது வகுப்பு வரை படித்திருக்கிறேன். 10வது வகுப்பிற்கு பிறகு 3 வருடம் தொழிற்கல்வி மரவேலையில் படித்தேன். அது படித்து முடித்த பிறகு மரவேலை நிமித்தமாக பல்வேறு இடங்களில் பல்வேறு கட்டிட வேலைகள், பல்வேறு மரச்சாமான்கள் செய்து வந்திருக்கிறேன். தற்போதும் அதை தொடர்ந்து செய்து வருகிறேன். இதனிடையே நான் திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் ஒரு MA டிகிரி சோசியாலஜியில் எடுத்திருக்கிறேன். அதுபோல் MLASம் பெற்றிருக்கிறேன். எனக்கு ஏதாவது செய்ய வேண்டும், புதிதாக செய்ய வேண்டும் என்ற மனதில் இருந்த ஆர்வத்தின் காரணமாக சிறு சிறு கண்டுபிடிப்புகளை செய்து வந்தேன். 10-15 வருடங்களுக்கு முன்பாக இதில் எனக்கு கூடுதல் செய்வதற்கு அதற்கான சௌகரியம் கிடைத்தது. அதை நான் பயன்படுத்தி கொண்டேன். முதலில் சிறு கிராங்க் என்ற அமைப்பு மூலம் நான் அதை செய்து தொடங்கினேன். அந்த கிராங்க் அமைப்பில் பல வகையாக செய்து அதை எனது ஸ்கூட்டரில் பொருத்தி இயக்கி காண்பித்திருக்கிறேன். இவைகள் சரியாக இயங்கும் பட்சத்தில் இவைகளை காப்புரிமைக்காக அப்ளை செய்து அதற்காக காப்புரிமைக்காக விண்ணப்பித்திருக்கிறேன். இவ்வாறு கிராங்கிலிருந்து அடுத்தபடியாக பம்பு என்ற தலைப்பில் ஒரு 4 பம்பு வகைகள் செய்திருக்கிறேன். அவைகளையும் இயக்கி அவற்றிற்கான காப்புரிமை அப்ளை செய்து அதுக்கு காப்புரிமை 2 பம்பு காப்புரிமை பெற்றிருக்கிறேன். அதன் தொடர்ச்சியாக சமீப காலத்து இந்த 3 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தேன். இந்த 3 கண்டுபிடிப்புகளுக்காக தமிழக அரசு எனக்கு ஊரக கண்டுபிடிப்பாளர் விருது வழங்கி என்னை கௌரவித்திருக்கிறது. இந்த 3 கண்டுபிடிப்புகளில் முதன்மையானது நடக்க இயலாதவர்கள் வீட்டிலிருந்து முன்னும் பின்னும் ஆடும்போது அதன் இயக்கம் நகரும் இயக்கமாக மாறுகிறது. அந்த நகரும் இயக்கத்தை முன்னாகவோ இல்லை பின்னாகவோ மாற்றுவதற்கு அதற்கு கியர் வசதி பொருத்தப்பட்டிருக்கிறது. அதுபோல் இடது பக்கம் வலது பக்கம் திருப்புவதற்கும் அதற்காக நம்புகோல் கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் இதிலிருந்து ஒருவர் ஆடினால் அதன் இயக்கம் முன்னும் பின்னும் அவர்களுக்கு எளிதாக வீட்டிற்குள்ளார அவர்களுக்கு சுற்றி வர முடியும். இது அதன் முதல் ஒரு மாடலாகும். இதைவிட சிறப்பாக செய்வதற்காக அடுத்த ஒரு மாடல் இதுவும் நடக்க இயலாதவர்களுக்கானது தான். இது அதனுடைய அப்கிரேட் மாடல் ஆகும். அடுத்தது இது எந்த ஒரு நாற்காலியையும் ஆடும் நாற்காலியாக மாற்றுவதற்கான ஒரு மேடையாகும். சாதாரண ஒரு ஆடு நாற்காலி உருவாக்குவதற்கு மிகவும் செலவு வரும். ஆனால் இது அப்படி இல்லை. எந்த ஒரு நாற்காலியும் இதன் மீது பொருத்தினால் அது ஆடு நாற்காலியாக சாதாரண யாருக்கு வேண்டாலும் உபயோகித்துக் கொள்ளலாம். இது அதற்காக உருவாக்கப்பட்டது. இதற்கும் எனக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது மரக்கலை வெட்டும் கருவி. இது தரைப்பகுதியில் நின்று கொண்டு நமக்கு இது இப்போது 8 அடி நீளம் இருக்கிறது. இது 10-15 அடி நீளத்திற்கு உயரத்திற்கு மேலுள்ள கிளைகளை வரை
கீழிருந்து இந்த நம்புகோலால் அதை இயக்கும்போது மேலுள்ள வாள் கீழே இறங்கி மரக்கிளையை வெட்டிவிடும், எளிதாக வெட்டிவிடலாம். இவ்வாறு இது என்னுடைய அடுத்த கண்டுபிடிப்பாகும். இப்போது தற்போது இந்த 3 கண்டுபிடிப்புகளுக்கும் எனக்கு தமிழக அரசு விருது வழங்கி கௌரவித்திருக்கிறது. இந்த விருதை வழங்கி கௌரவித்த தமிழக அரசுக்கும் இதற்கு முன்மொழிந்து என்னை உற்சாகப்படுத்திய நமது மாவட்ட ஆட்சியர் அவரின் நிர்வாகத்தினருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த சமயத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது